மீடியா சுதந்திரன்ற பேரில் வந்து ஒரு பெரிய காட்டு தர்பாரே நடக்குது. மக்கள் வந்து பெனிஃபிட் அடைகிறாங்கன்றதை தாண்டி எவ்வளோ மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்கன்றதும் இருக்குது. இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஏஐன்ற அந்த டெக்னாலஜி வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. கொஞ்சம் இல்லை, அதிகமாகிடுச்சு. எல்லா விதமான முறைகேடுகளும் 420 கேக் மாதிரி வேலைகள் எல்லாமே செய்கிறாங்க சோஷியல் மீடியாவில். குறிப்பாக இளைஞர்கள் கேட்டிங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவுக்கு அவருடைய உணர்வுகளின் வடிகாலாக இருக்குது. அது என்ன உணர்வுனா நீங்கள் எடுத்துக்க. இன்னைக்கு வந்து கையில் வந்து செல் வந்துச்சு. கையில் செல் வந்தோடனே எல்லாமே நம்ம கைக்குள்ளே வந்துச்சு. உலகமே கைக்குள்ள, உள்ளங்கையில் உலகம். நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த போராட்டக்காரர்கள் அத்தனை பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 2K கிட்ஸ். இந்த அரசு செய்கிறத வந்து அது சகிச்சுக்கிட்டு கடந்து போகலான்னு ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் இந்த கூட்டம் இருக்குது இல்லையா, இந்த இளைஞர் கூட்டம் வந்து அன்கண்ட்ரோல். இப்போ நேபாளில் நீங்கள் என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல பாதுகாப்பு கட்டமைப்பு உடஞ்சிடுச்சாங்க. வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரதமருடைய ஒரு மனைவியை வந்து கொளுத்துற அளவுக்கு அந்த போராட்டக்காரங்களுக்கு எங்கேருந்து அந்த தைரியம் வருது சொல்லுங்கள்? நம்ம இந்தியாவில் 200 கிலோமீட்டருக்கு ஒரு கல்ச்சர். நீங்கள் ஸ்டேட்டாக கூட பிடிக்காதீங்க. 200 கிலோமீட்டருக்கு ஆவரேஜாக வந்து ஒரு மனுஷன் மக்களுடைய கல்ச்சர் இருக்குது. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஒரே கல்ச்சர் கொண்டு வரணும் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா புரட்சி வெடிச்சு. நேபாளுக்கு நடந்தது தான் இந்தியா புரட்சி வெடிக்கும். தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நேபாளம் கொழுந்து விட்டு எரியுது. ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த 2K கிட்ஸ்லாம் சேர்ந்து இவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. நேபாளத்தில் உண்மையாகவே என்னதான் நடக்குது? இதை 2 வகையாக எடுத்துக்கலாம் சார். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி உலகம் போகக்கூடிய அந்த வேகம் இருக்குல்ல, என்ன சொல்லுவாங்க, 8 குதிரை 12 குதிரைலாம் கிடையாது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 24 குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு என்ன சொன்னாங்க, ஒரு சரட்டு வண்டி, அப்படிதான் சொல்லணும், சாரட். ஒரு 24 குதிரைகள் பூட்டப்பட்ட சாரட் வேகத்தில் போகுது. உலகமெங்கும் வந்து மீடியா புரட்சி ஒரு பக்கம் நடக்குது. அந்த மீடியா புரட்சியில் வந்து சில பேர் வந்து சில தடை செய்யப்பட்ட அமைப்புகள் உள்ள நுழைஞ்சி அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ஒரு பக்கம் சுரண்டக்கூடிய சூழல் இருக்க தான் செய்யுது. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. மீடியா சுதந்திரன்ற பேரில் வந்து ஒரு பெரிய காட்டு தர்பாரே நடக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ வந்து மக்கள் வந்து பெனிஃபிட் அடைகிறாங்கன்றதை தாண்டி எவ்வளோ மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்கன்றதும் இருக்குது. ரெண்டுமே இருக்குது. இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஏஐன்ற அந்த டெக்னாலஜி வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. கொஞ்சம் இல்லை, அதிகமாகிடுச்சு. ஸோ இது ஒரு பக்கம் வந்து எல்லா விதமான முறைகேடுகளும் தகுடு திட்டங்களும் வந்து கேக் மாதிரி நேரடியாக லாங்குவேஜ் புரிகிற லாங்குவேஜ் சொன்னால் 420 கேக் மாதிரி வேலைகள் எல்லாமே செய்கிறாங்க சோஷியல் மீடியாவில். ஒரு பக்கம் அரசு வந்து இந்த சோஷியல் மீடியா வந்து தடை செய்கிறதா, சரி தடை செய்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சோஷியல் மீடியா மூலம் தான் சில என்ன சொல்கிறேன்னா இந்த போராட்ட இந்த உணர்வுகள் இருக்குல்ல, அது வடிகாலாக தான் இருக்குது. இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் நேராக போய் ஒரு அமைச்சர்கிட்ட சொல்ல முடியாது. ஆனால் அதே சமூக வலைதளத்தில் நான் பதிவு செய்வேன். என்ன செய்வேன்னா வந்து இந்த ஆட்சியில் வந்து இவ்வளோ குறைகள் இருக்குது, இதெல்லாம் வந்து சரி செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய வந்து மன ஆற்றாமை வந்து இந்த சோஷியல் மீடியா மூலம் தான் நான் வடிகாலாக நான் ஏற்படுத்திக்க முடியும். அப்படி அதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, அப்படிலாம் இந்த சோஷியல் மீடியாலாம் கிடையாது, அப்படிலாம் எதுவுமே சொல்ல முடியாது. நான் மனத்துக்குள்ளே புரிஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு கட்டத்தில் பஸ்ட் ஆகிடும் எல்லா இளைஞருக்கும். அதுவும் குறிப்பாக இளைஞர்களுக்கு கேட்டிங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவுக்கு அவருடைய உணர்வுகளின் வடிகாலாக இருக்குது. அது என்ன உணர்வுனா நீங்கள் எடுத்துக்க. எல்லா உணர்வுக்கும் ஒரு வடிகால். இப்போ நம்ம காலத்தில் அப்படி கிடையாது சார். இன்றைக்கி வந்து செல்ஃபோன் எடுத்திங்கன்னா எல்லாமே அதில் இருக்குது. நான் வந்து இப்போ வந்து இந்த ஏஐயில் வந்து சில வந்து இந்த செக்ஷுவலான சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி ட்ரோல் ஆகுது, ரீலில் வந்துகிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் கற்பனை கூட நம்ம பண்ணி வேணும். இந்த செல்ஃபோனையே கற்பனை பண்ணி பார்த்தது கிடையாது, டிவியே கற்பனை பண்ணி பார்த்ததில்ல. ஒரு காலகட்டத்தில் டிவி வந்து ஒரு 80களில் டிவி வந்த பிறகு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வந்த பிறகு, அதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த கைபேசியில் வர்றதுக்கு முன்னாடி இந்த பேஜர் தான் இருந்தது. நமக்கு 90 வரைக்கும் நம்ம நிலைமை அதுதான். இந்த பேஜர்ன்றது ஒரு பெரிய அரிய பொருள் தான். அதை வந்து யாரும் இடுப்பில் வேற வச்சுக்கிட்டு ஒரு பந்தா கட்டிட்டு போன காலம்லாம் இருக்குது. இன்றைக்கி வந்து கையில் வந்து செல் வந்துச்சு. கையில் செல் வந்தோடனே எல்லாமே நம்ம கைக்குள்ளே வந்துச்சு. உலகமே கைக்குள்ள, இந்த செல்ஃபோனில் உலகமே இருக்குது. உள்ளங்கையில் உலகம், உள்ளங்கையிலே உலகம். அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கும்பல் இறங்குது. இதில் இவங்களை எப்படிலாம் வந்து இந்த மக்களை வந்து சொல்லலாம்.
ஒரு பக்கம் வந்து செக்ஸுவலாக பேசி என்ன செய்கிறான், கறக்கிறான். இன்னொரு பக்கம் பண ஆசையை காட்டி ஒரு பக்கம் கறக்கிறான். ஸோ மக்களை எந்த வகையெல்லாம் சொல்லலாம். திடீர்னு ஒரு மெசேஜ் வருது நமக்கு, என்னது மசாஜ் வந்து செய்கிறதுக்கான ஒரு ஆஃபர் கொடுக்குறான். அதில் பேக்கேஜெலாம் கொடுக்குறான். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்டேட் பொண்ணு வேணும்னு கேட்டாலும் அவன் வந்து அந்த பெண் வந்து மசாஜ் தான் நமக்கு தேவை, அது எந்த பொண்ணாக இருந்தான்னா. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சைனீஸ் டைப்பில் அது ஏதோ சில தடவை டீட்டெயிலாம் கொடுக்குறான். இது ஏன் வந்து டீட்டெயில், அதை ஒரு தடவை நம்ம பார்த்துட்டோம்னா முடிஞ்சது கதை. ஒரு தடவை நம்ம பார்த்துட்டோம்னா அடுத்தடுத்து அது வந்து நம்ம பார்வைக்கு வந்து அந்த மாதிரி செட்டிங் இருக்குது. இதில் இன்ஸ்டாகிராமில் எல்லாமே அந்த மாதிரி செட்டிங் இருக்குது. அடுத்தடுத்து நம்ம அதுவே ஒரு தடவை நம்ம பார்த்துட்டோம்னா அது ரொம்ப போயிடுச்சு. அதுக்கப்புறம் இருக்குது இதில் நம்ம தப்பிச்சுட்டுனா பரவாயில்ல சார். இதில் வந்து உள்ளே போய் மாட்டிக்கிட்டான்னா அது ஃபினான்ஸாக இருக்கட்டும், கேட்டுகிட்டே இருக்கிறான், லோன் வேணுமா லோன் வேணுமா லோன் வேணுமா லோன் வேணுமா கேட்டுட்டே இருக்கிறான் பாருங்க. சார் இப்போ இந்த விஷயம் எல்லாமே நேபாளத்தில் வேறு மாதிரிலாம் இருக்குது. நேபாளத்தில் உள்ள ஆளும் அதிகாரிகள் அமைச்சர்களோட பசங்கள்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியான கார் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் இதான் இந்த நிப்போ கிட்ஸ்ன்றது வந்துடுறேன். நீங்கள் கேட்டது கரெக்ட். என்னென்னா இப்போ நான் சொன்னது எல்லாமே பொதுவான காரணங்கள், உலகம் முழுவதும் இருக்கிற காரணம் சொல்கிறேன். சவாலாக இருக்குது. இப்போ எப்படி இந்த நாய் விஷயம் எப்படி இருக்குது நம்ம நாட்டில், கிட்டத்தட்ட அதே தான். என்னென்னா நாய் வேணும்னு ஒரு கும்பல், வேணான்னு ஒரு கும்பல், நாய் இருக்கணும் ஒரு கும்பல், இருக்கக்கூடாதுன்னு ஒரு கும்பல். என்ன செய்யறதுன்றது நீதிமன்றமும் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கி தவிக்குது. என்ன முடிவு எடுக்குது, அரசுக்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சு, இப்போ நீங்களே பார்த்து ஒரு முடிவு எடுங்க, இந்த பஞ்சாயத்துக்குள்ளே நாங்கள் வரல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அரசு கூட பார்த்தீங்கன்னா தவிக்குது. இதை எப்படி நம்ம முடிக்கிறது? எப்பவுமே நமக்கு வந்து ஒரு விஷயத்தை செய்யணும்னா, மக்களை வந்து பக்குவப்படுத்தணும்னா நமக்கு யார் தேவை, என்ன ஃப்ரேம் தேவை? நீதிமன்றம் தேவை. நீதிமன்றத்தோட உத்தரவு தான் நம்ம ஃப்ரேமாக பயன்படுத்துவோம் மக்களை சரி கட்டுறதுக்கு. நாங்கள் என்ன பண்ணுறது, கோர்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கோர்ட்டே நம்மக்கிட்ட கொடுத்துச்சு சாவியை, என்ன நீங்களே பார்த்து எதோ முடிவு எடுங்கன்ட்டு. அப்போ என்ன இப்போ இந்த மாதிரி தான் இந்த நேபாளில் இருக்கிற இந்த மீடியாவுக்கு இந்த தடைன்றது வந்து மக்கள் அப்படி தான் பார்க்குறாங்க. ஒரு சிலர் ஒரு சாரர், இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த போராட்டக்காரர்கள் அத்தனை பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 2K கிட்ஸ், 2K ஜென்சி. அப்போ இது வந்து என்ன தெரியுது கேட்டிங்கன்னா, எங்கேயோ ஒரு சாராருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு செய்கிறத வந்து அது சகிச்சுக்கிட்டு கடந்து போகலான்னு ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் இந்த கூட்டம் இருக்குது இல்லையா, இந்த இளைஞர் கூட்டம் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்போ இது வந்து இதை எப்படி அணுகிருக்கலாம்னா ஒரு டிப்ளமேட்டிக்காக. இப்போ நான் கேட்குறேன், இந்த நேபாள் அரசுக்கு முன்னாடி ஒரு பெரும் போராட்டம் பங்களாதேஷில் நடந்துச்சு. அங்கே ஒரு காரணம் சொல்லப்படுது, அங்கே ஒரு விதமான காரணம், அது வெவ்வேறு காரணங்கள் 2-3 காரணம், குறிப்பாக வந்து ரிலீஜன் காரணம் கூட சொல்லப்பட்டது. அதெல்லாம் ஒரு பக்கம். இந்த பக்கம் நீங்கள் வாங்க, இந்த சைடு வந்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து என்ன பெருசாக வந்து குற்றச்சாட்டு சொன்னாங்க கேட்டால் விலைவாசி உயர்வு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து இப்போ நான் விலைவாசி குறைஞ்சிச்சாங்க இல்லை. அப்போது இது பின்னாடி வந்து என்னன்னா ஏதோ ஒரு அஜெண்டா இருக்குது, ஏதோ ஒரு வந்து வெளிநாட்டு கைகள் கூட உள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அரசு, அது நேபாள் அரசு கேட்டால் இந்த விஷயத்தை வந்து கரெக்டாக கூர்ந்து கவனித்து ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து சரியாக வேலை செஞ்சு இதை எப்படி பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்க சார். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து தமிழர் தன்னுரிமை ஏதோ இயக்கம், தமிழர் ஏதோ ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம், அது சார்பாக வந்து ஆல்ரெடி ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாரு. அந்த அமைப்பில் வந்து கேட்டால் ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்குறாரு, ஒரு டிமாண்டு. என்னென்னு கேட்டால் தமிழ் மொழி வளர்க்குறது சம்மந்தமாக ஒரு டிமாண்டு. அதை வந்து கொண்டு போய் செக்ரட்டரி முதலமைச்சர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் தனிப்பிரிவு கொண்டு போயிட்டு செக்ரட்டரியேட்டில் கொண்டு போய் கொடுக்குறாரு. அதாவது என்னென்னா அந்த தமிழர் சார்ந்து தமிழ் இலக்கியம், தமிழ் மொழி வளர்ச்சி எல்லாமே இது சார்ந்து தான் இருக்குது. ஆனால் பேர் மட்டும் தமிழர் தன்னுரிமை அமைப்புன்ற பேரில் ஒரு மனு தான் எதுவுமே கொடுக்கும். அப்போ ஒரு மனு கொடுக்க வந்திருக்கிறாங்க. அப்புறம் செக்ரட்டரியில் நான் இருக்கிறேன். என்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்ச நண்பர் தான் அவர். திடீர்னு அவரை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் வந்து ஒரு 4-5 பேர் ஒரு கூட்டமே சேர்ந்துச்சு அவர் பின்னாடி. அவர் முக்கிய குறிப்பாக வந்து போலீஸ்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது என்னங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கி பார்க்குறாங்க. கேட்டினா வந்து எல்லா டிமாண்டும் என்ன, தமிழ் மொழி வளர்ச்சி, தமிழ் மொழி பண்பாடு கலாச்சாரம், இதை பற்றி டிமாண்ட் தான் அதில் இருக்குது. எதுவுமே நெகட்டிவ் எதுவுமே கிடையாது. ஆனால் ஹெட்டிங் வந்து என்ன கேட்டால் தமிழர் தன்னுரிமை அமைப்புன்ற பண்ணோன்னா அலர்ட் ஆகிட்டாங்க போலீஸ். ஐயோ இது என்னப்பா அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் வேலை செய்கிறாங்க. நான் நினைக்கிறேன் என்னுடைய பாருங்கன்னா நேபாளில் வந்து எங்கேயோ இன்டெலிஜென்ஸ் வந்து கோட்டையை விட்டாங்க. நீங்கள் இன்டெலிஜென்ஸ் வந்து எந்த டைட்டாக இருந்தால் தான் நீங்கள் எந்த சக்தியும் வர முடியாது. உள்நாட்டு சக்தியும் அந்நிய நாட்டு சக்தியும் உள்ள நுழைய முடியாது. அங்கே லூஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிடித்தழுது.
அது வந்து எப்போவுமே சொல்லுவேன். அதனால தான் நான் சொல்லுவேன், சில நேரங்களில் காவல்துறையை நீங்கள் விமர்சனம்ன்றது வந்து ஒரு வரம்பு மீறி போகும்போது மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க, இல்லை அந்த காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகளே நாம் வந்து எள்ளி நகையாடப்படுறோம், நம்மளை கேலி கிண்டல் பண்ணுறாங்க, நம்மளுடைய உழைப்பு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை சொல்லி லூஸாக விட்டுட்டாங்கன்னா காலி. இப்போ என்னன்னா சமூக விரோதிகள் உள்ள நுழைஞ்சிருவாங்க. இப்போ நேபாளில் நீங்கள் என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல பாதுகாப்பு கட்டமைப்பு உடஞ்சிடுச்சாங்க. மெயின் பாயிண்ட்டே அதான் நான் சொல்ல வரேன். பாதுகாப்பு கட்டமைப்பு உடஞ்சிடுச்சு சார் அங்கே. அப்போ எப்படி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து முன்னாள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரதமருடைய ஒரு மனைவியை வந்து கொளுத்துற அளவுக்கு அந்த போராட்டக்காரங்களுக்கு எங்கேருந்து அந்த தைரியம் வருது சொல்லுங்கள்? ஏன்னா அந்த பாதுகாப்பு கட்டமைப்பு உடஞ்சிடுச்சு. ஒரு மீம் போட்டு ட்ரோல் பண்ணதுங்கிற ஒரே காரணத்துக்காக ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவே பேன் பண்ணுறாங்க. அதுதான் சார். நான் சார் இங்கே நம்ம தமிழ்நாடு மட்டும் விட்டுருங்க, நம்ம இந்தியாவில் எடுத்துங்க. சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இப்போ நீங்கள் எடுத்துக்கலேன், ஒவ்வொரு நபராக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், எப்படி இருந்தாலும் இப்போ சமீபத்தில் கூட சில பேர் வந்து நான் அதை விமர்சிக்க விரும்பலை, பட் இருந்தாலும் நான் வந்து அது வந்து சரின்னு கூட நான் சொல்லுவேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ மோடி அரசு வந்து பத்திரிகையாளர்கள்லாம் வந்து முடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கோபால், நக்கீரன் கோபால், ராம், இன்னும் சில வந்து இந்த இதில் யூடியூப்பில் இருக்கிற தம்பிங்க, டிஜிட்டல் மீடியாவில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து கூட ஒரு 30-40 பேர் போய் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. இது வந்து என்னன்னா ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது என்னன்னா அரசு வந்து இதுக்கு அனுமதி கொடுக்குது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அரசு அனுமதி கொடுக்காது. திமுக அரசாக இருக்கட்டும், எந்த அரசும், ஆனால் அனுமதி கொடுக்குது, அது ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இது வந்து என்னென்னா ஜனநாயகத்தில் நாம் கொடுக்கப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது ஒரு சடங்குன்னு சொல்லலாம். நம்ம இது சடங்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஒரு ஃபார்மாலிட்டியை தான் நம்ம அதை பண்ணுறோம். உண்மையிலேயே கடுமையாக எதிர்க்கணும்னு சொன்னால் உண்ணாவிரதம் கூட உட்காரலாம். என்னென்ன காரணங்கள்லாம் அடுக்கி வந்து அந்த கோரிக்கைகள்லாம் நிவாரணம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து போராடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது அப்படி கிடையாது. ஃபார்மாலிட்டிக்கு சடங்குக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். நாங்களும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சோன்றது தான் அர்த்தம். அதையாவது பண்ணுறோன்னா. ஆனால் மத்திய அரசு ஒடுக்குதான்னா நம்ம ஒடுக்குது. ஆனால் மாநில அரசு தான் அதை செய்யுது. இப்போ டிஜிட்டல் மீடியாவில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜேர்னலிஸ்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து காந்தராஜ் ஜேர்னலிஸ்ட் தான், தமிழா பாண்டியன் ஜேர்னலிஸ்ட் தான் இல்லையா? இப்படி லிஸ்ட் எடுத்துக்கலாம். சவுக்கு சகப்போ நீங்கள் ஜேர்னலிஸ்ட் தானே. எப்படி இருந்தாலும் இருக்கிற கிஷோர் கேசாமி ஜேர்னலிஸ்ட் தான், சாட்டை துறைமுருகன் ஜேர்னலிஸ்ட் தான், நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டு, நான் ஜேர்னலிஸ்ட்டு, எல்லாருமே ஜேர்னலிஸ்ட் தானே இல்லையா? அப்போ திமுக அரசை வந்து எதிர்த்து ஏதாவது ஒன்று நம்ம பேசணும்னா அங்கே வந்து நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுப்பாங்கன்ற அந்த அச்சம் பதட்டம் இருக்குல்ல. ஏன்னா இவங்கெல்லாம் கேஸ் இருக்குது, காந்தராஜ் மேலே கேஸ் இருக்குது, தமிழா பாண்டியன் மேலே கேஸ் இருக்குது, இது மாதிரி கேஸ் இருக்குல்ல. அப்போ கேஸ் இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதனால் வந்து கேஸ் விழுது? நம்மளுடைய பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுது. அப்போ நம்ம வந்து கேட்டால் அடுத்த கட்டம் நம்ம தடுக்கப்படுறோம். நம்மளுடைய கருத்தை சொல்கிறதுக்கு நம்ம தடுக்கப்படுறோம். இது மெல்ல மெல்ல நம்ம இந்த தடுத்தா என்ன ஆகுன்னா இப்படி தான் தடுக்கப்பட்டு தான் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னென்னு கேட்டோன்னா வந்து வெடிக்கிறது, புரட்சியாக வெடிக்கிறது. இது வந்து என்னென்னா நமக்கு வந்து ஒரு வடிகால், சோஷியல் மீடியா ஒரு வடிகால். இப்போ நான் கேட்குற ஒரு செய்தி நம்ம போடுறோம் சார், நம்ம 2 பேர் பேசுகிறோம், அதில் கமெண்ட்டில் வரான். கமெண்ட்டில் வந்து நான் சேரன் கேட்டேன்னா என்னுடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போடுறான். இப்போ என்கிட்ட அதிகாரம் இருக்குது, நீ நான் கமெண்ட் போடுறியா நீ அப்படி சொல்லி நான் டெலிட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். டெலிட் பண்ணால் அவனுக்கு எப்படி இருக்கும்? இன்னும் கோபம் தான் வரும். கோபம் அதிகமாக வருமா வராதா? கண்டிப்பாக வரும். அப்போது நமக்கு வந்து ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு நமக்கு வந்து உரிமை இருக்கும்போதுனா நான் பேசுறது சரியில்லை தப்புன்னு சொல்கிறதுக்கு வந்து அவனுக்கு உரிமை இருக்குது. இப்போ அந்த இடத்துல அதிகாரத்தை பயன்படுத்தி சேனலுக்கு ஃபோன் பண்ணுறேன். இப்போ என்னை பார்த்தீங்கன்னா சில பேர் கமெண்ட்டில் பண்ணும்போது கேட்டால் பச்சை அசிங்கமாக திட்டிருப்பான். ஏன் சில குடும்பத்தையே இழுத்து திட்டிருப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நாளும் வந்து நான் அதை பார்த்து சில நேரங்களில் நான் படிப்பேன், டைம் இருக்கும்போது படிப்பேன். நான் சில பேர் நண்பர்கள் அனுப்புவாங்கப்பா இந்த மாதிரி மோசமாக ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். எந்த சேனல் ஃபோன் போட்டு அதில் இருக்கிற அந்த கமெண்ட்டை டெலிட் பண்ண நான் சொல்ல மாட்டேன். நான் டெலிட் பண்ணுன்னு சொன்னேன்னு வச்சுக்கங்களேன், அவனுடைய உரிமையை நான் படிக்கிற மாதிரி ஆகிடும். அவனுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கருத்து என்ன யூடியூப் செட்டப் அப்படி இருக்குது. ஒரு கருத்தை நான் போடுறேன், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் எதிர்ப்பு தெரிவிக்கிறான். வாழ்கன்னு சொன்னால் மட்டும் நான் அதை அனுமதிச்சுட்டு நான் வந்து ஒழிக்கன்னு சொன்னேன்னா அதை நான் எடுன்னு சொன்னேன்னா அங்கே தான் சர்வாதிகாரம் இருக்குது. நம்ம விட்டுறணும். அதே மாதிரி தான் இந்த அரசு என்ன கேட்டால் ஒரு நீக்கு போக்காக நடந்துக்காமல் அவங்கள போட்டு வந்து கேட்டால் நீங்கள் அரசை பற்றி எதிர்த்து இதில் ஒரு பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? கம்யூனிஸ்ட் அரசு. கம்யூனிஸ்ட்னாலே உங்களுக்கு தெரிய வந்துக்கிட்டா வந்து ஒரு சுதந்திரம் இருக்கும், பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் இருக்கும். ஆனால் அங்கே கம்யூனிஸ்ட் அரசே வந்து இதை பண்ணியிருக்கு. அப்போ என்ன செய்யறதுன்னு கேட்டால் அது வந்து இந்த சோஷியல் மீடியாவை வந்து கருத்துக்களை தடை விதிக்கிறான். இதை தாண்டி சரி இதுதான் காரணமானா சில பேர் பேசுகிறத நான் கேட்குறேன். சில பேர் நம்ம அரசியல் நிபுணர்கள்லாம் பேசுகிறத நான் கேட்குறேன். அவங்க பார்வை சொல்கிறாங்க, அது ஓரளவுக்கு உண்மை தான்.
இப்போ இந்த இடத்துல அரசுக்கும் மக்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா யார் பக்கம் வந்து அந்நிய நாட்டு சக்திகள் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்களுக்கு எதிராக நம்ம இந்த மக்கள் கிட்ட வந்து இந்த ஆட்சியை காலி பண்ணணும், இந்த ஆட்சி வேணும்னு சொன்னால், இந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி வேணும்னு சொன்னால் அந்த மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபோர்ஸை கொண்டு வந்து இறக்குவான். அப்படி தான் பங்களாதேஷில் நடக்கிறது, ஸ்ரீலங்காவில் நடக்கிறது. அப்படி தான் இதுதான் அங்கே வந்து இந்த அரசை வந்து பலவீனப்படுத்த முடியும். இந்த ஒரு அந்நிய நாட்டு சக்தி நினச்சிச்சுன்னா பலவீனப்படுத்தலாம். அப்போ அவன் பலவீனப்படுத்துறதுக்கு ஒரு என்ன சொல்கிறான், ஒரு டூல் தான் இந்த போராட்டம். அவன் இந்த டூலாக பயன்படுத்திக்கலாம். இப்போ என்னன்னா, பிரதமர் வந்து நேபாள் பிரதமர் வந்து பதவியில் இருக்கிறார், முக்கிய அமைச்சர்கள் பதவியில் இருக்காங்க. இந்த ஆட்சி கலைக்கப்பட்டுட்டு முன்னாள், அதாவது நேபாளத்தோட முதல் பெண் நீதிபதி கார்கேங்கிறவங்க, ஜஸ்டிஸ் கார்கேங்கிறவங்க தான் இப்போ பொறுப்பு ஏற்றுக்கிறாங்க. இதை வந்து போராட்டக்காரர்களே இவங்களை வந்து ஆள சொல்லுங்க அப்படிங்கிறது. அப்படிதான் சார் இது நடக்கும். இந்த போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் குரல் கிடையாது சார். இது ஒரு நபர் கிடையாது. பலாயிரக்கணக்கான வந்து மக்களுடைய ஒரு போராட்டத்தை வந்து ஒரு நபர் மட்டுமே செய்யாது. ஆனால் இப்படி தான் நடக்கும். இப்போ நீங்கள் இதில் எடுத்துக்கலாம், நீங்கள் ஒரே ஒரு எம்பி தான், ஒரு பின்னாடி யாருமே கிடையாது. ராஜபக்ஷ துரத்தி அடிச்சிட்டாங்க. துரத்தி அடிச்சு ரணில் விக்ரமசிங்கே கொண்டு வந்தாங்க. எப்படி நடந்துச்சு? ரணில் எப்படி கொண்டு வந்தாங்க? யார் கொண்டு வந்தது? இப்படியே நடக்கும். கடைசியாக வந்து கேட்டால் ஒரு புயலுக்கு பின் அமைதியை நம்ம வந்து பார்த்தா அப்போ யாருன்னா இவர் வந்தாருன்னா பிரச்சனை இருக்காதுப்பா. வழியை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. யாரை? ரணில் வந்து வழியை தானே கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. ராஜபக்ஷ ஒட்டுமொத்த குடும்பத்தையே வரட்டி அடிச்சாங்க. காரணம் கேட்டால் அண்ணன், தம்பி, மாமா, மச்சான் மொத்தம் பேருக்கு கேட்டால் பெரியப்பா, சித்தப்பா எல்லாரும் நாட்டாங்க உட்காந்து. ராஜபக்ஷோட அண்ணன்கள் எல்லாருமே வந்து அந்த பதவியை எடுத்துட்டாங்க. ஆளாளுக்கு ஒரு பதவி எடுத்துக்கிட்டாங்க. விளைவு ஒரு கட்டத்துக்கு மேலே இது வந்து இந்த குடும்ப ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு கூட ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறானுங்க ஒரு பக்கம். சரிங்களா? ஆஃப்டர் நான் சொல்கிறது வந்து எல்டிடியோட போராட்டம் முடிவுக்கு வந்த பிறகு நான் சொல்கிறேன், இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதா வெளியே தெரிஞ்சிச்சு. நம்ம கூட நினச்சாங்க கேட்டால் நம்ம போராளிகளெல்லாம் வந்து ஒழிச்சிட்டானுங்க, இவனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் திடீர் புரட்சி மூலமாக அவங்க விரட்டி அடிச்சாங்க. அதுக்கு அடிப்படை காரணம் சொன்னது காய்கறி வந்து அதான் சாரி விலைவாசி உயர்வுன்னு சொல்லி தான் வந்தது. ஆனால் நான் சொல்கிறேன், இதுக்கு பின்னாடி வந்து வேறு சக்திகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, வேறு அந்நிய நாட்டு சக்திகள் இருக்கும். அப்போது இந்த இடத்துல யார் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக கேட்டால், ஏற்கனவே இருக்க இந்த ஆளும் அரசும் சரி, மக்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டக்காரர்களாக மாற்றாமல் இருக்கணும். குறைச்சி மதிப்பிடக்கூடாது. இவன் என்ன பண்ணிடுவான்னு சொல்லிட்டு நாளைக்கு திடீர்னு வந்து அவன் வந்து எடுத்துட்டான்னா அவனை வந்து டூலாக பயன்படுத்துறதுக்கு அந்நிய நாட்டு சக்திகள் ரெடி ஆகிடும். இப்போ நேபாள் நிறைய பேர் இதை பற்றி கருத்து சொல்லியிருக்காங்க. அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் நம்ம மீடியாஸ்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. எல்லா கமெண்ட்ஸ்லையுமே பொதுவாக ஒரு கருத்து பார்க்க முடியுது, இந்தியாவுக்கும் இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, எனக்கு இந்தியாவுக்குன்னு இல்லை சார். இதை நம்ம சொன்னால் ஏதோ வந்து ஆட்சிக்கு எதிராக சொல்கிறோம், இந்த தேசத்துக்கு எதிராக சொல்கிறோம் கருத்து கிடையாது. எங்கே வந்து மக்களுக்கு விருப்பமின்மை திணிக்கப்படுதோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்களும் அரசும் அந்நியப்படும் போது கேப் வரும்போது அது நிச்சயமாக போராட்டமாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நான் நுணுக்கமாக சொல்கிறேன். எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கான அரசு தான் இது. மக்கள்கிட்ட தங்களுடைய அஜெண்டாவை வந்து திணிக்கக்கூடாது. திணிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு கேப் வரும். அந்த கேப்பு தான் வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய போராட்டமாக மாறும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். நீங்கள் பரவலாக கருத்து பார்த்துருப்பீங்க. சுற்று வட்டாரம் எல்லாமே நடந்துகிட்டே இருந்தா, ஒன்று பங்களாதேஷ், இப்போ ஸ்ரீலங்கா, நேபாள், இப்படி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சொல்லி நம்ம அலட்சியமாக குட்டி நாடுகள் இது அவங்களுடைய பலவீனம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் அப்படி கிடையாது. ஒரு அரசு வந்து தங்களுடைய அஜெண்டாக்களை வந்து மக்கள்கிட்ட திணிக்கும் போது இது மாதிரி நடக்கும். ஆனால் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த மக்கள் மீதும் வந்து அவங்களுடைய அஜெண்டாக்களை திணிக்கக்கூடாது. இப்போ இந்த இடத்துல நான் எதுக்கு மீண்டும் நான் அதையே சொல்கிறேன்னா, சில விஷயங்கள் நம்ம நேரடியாக சொல்ல முடியாதுன்னு நம்ம சுற்றி வளர்ச்சி சொல்கிறதுக்காக நம்ம இப்படி சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ எனக்கான உணவை நானே வந்து முடிவு பண்ணோம். எனக்கான உணவு என்ன சார்? இட்லி. மக்களுடைய கல்ச்சர் என்ன? இப்போ என் நாட்டில் என்ன ஹரியானாவில் அங்கே சப்பாத்தி. ஸோ அது மாதிரி தான் இங்கே உணவு கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு விருப்பமான உணவு எது கேட்டிங்கன்னா வந்து இட்லி தான். நம்ம மண்ணுக்கான உணவு இட்லி தான். மதியம் சாப்பாடு, இரவு வந்து நம்ம டிஃபன் சாப்பிடலாம், இல்லை உணவே கூட வந்து அரிசி உணவே கூட சாப்பிட்லாம். அது வந்து ஆனால் இந்த இடத்துல வந்து கேட்டிங்கன்னா உனக்கான உணவு வந்து இட்லி கிடையாது. காலையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேல்பூரி, மத்தியானம் வந்து பானிபூரி, சாயந்தரம் பாவு பஜ்ஜி அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ என் உணவை நான் தீர்மானிக்கணும், நீங்கள் தீர்மானிக்கிறீங்கன்னு ஆகிடும். இப்போ ரேஷனில் போடக்கூடிய அரிசி வந்து இந்த மாதத்துல வந்து ரேஷன் அரிசி கிடையாது. அதுக்கு பதில் நான் கோதுமை போடுறேன், கோதுமை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. இந்த இடத்துல நமக்கு இயற்கை சூழலுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம உடலுக்கு ஏற்ற வகையில் தான் உணவு வகைகளும் இருக்குது. ஒவ்வொரு நாட்டிலையும் அது ஒன்று இருக்குது. ஒரு நாட்டில் வந்து பன்னிக்கறி போடுறான், ஒரு நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாட்டுக்கறி வந்து போடுறான்,
ஒரு நாட்டில் வந்து அந்த உணவை வந்து இங்கே தடை செய்யலாம், இன்னொரு நாட்டில் வந்து இந்த உணவை அங்கே தடை செய்யலாம், இதெல்லாம் இருக்குது. அப்போது உணவுன்றது வந்து மக்களே தீர்மானிக்கணும். எனக்கான உணவை நான் தீர்மானிக்கிறேன். அந்த இடத்துல நீங்கள் உணவை தீர்மானிக்கூடாது. அதே மாதிரி தான் எல்லா உரிமைகளும் அப்படி தான். அரசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் எந்த சாமியை வணங்கணுன்றது நான் தான் முடிவு பண்ணணும். அதே நீங்கள் முடிவு பண்ணுங்க, அரசு முடிவு பண்ணக்கூடாது. எந்த சாமியை நீக்க பண்ணணும், என்ன உடை அணியணும். ஸோ இதுதான் இங்கே பிரச்சனையாக என்ன கேட்டால், உடை அணியறது கேட்டால் என் கல்ச்சருக்கு ஏற்ற உடையை நான் அணியிறேன். ஆனால் அந்த இடத்துல இதுதான் உடை அணியணும்னு சொல்கிறதோ, இதுதான் உணவுன்னு சொல்கிறதோ, இதுதான் மொழின்னு சொல்கிறதோ, இதுதான் வந்து எல்லாமே வந்து சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இப்போ இங்கே வந்து மோடிக்கிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லிட்டு உங்களுடைய சௌகரியத்துக்காக நீங்கள் கொண்டு வந்து இந்த மக்களை வந்து மாற்ற முடிச்சு. ஏன்னா இங்கே 200 கிலோமீட்டருக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது. நம்ம இந்தியாவில் 200 கிலோமீட்டருக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது. நீங்கள் ஸ்டேட்டாக கூட பிடிக்காதீங்க. 200 கிலோமீட்டருக்கு ஆவரேஜாக வந்து ஒரு மக்களுடைய கல்ச்சர் இருக்குது. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஒரே கல்ச்சர் கொண்டு வரணும் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா புரட்சி நேபாளுக்கு நடந்தது தான் இந்தியா புரட்சி வெடிக்கும். மக்களை நீங்கள் ஒரே ஒரு கூண்டு கூட அடைக்காதீங்க. மக்களுக்கு ஃப்ரீடமாக விடுங்க. நீங்கள் அதை தாண்டி நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இல்லை இது அரசு, என்கிட்ட இராணுவம் இருக்குது, என்கிட்ட வந்து காவல்துறை இருக்குது, என்கிட்ட எல்லா அரசு துருப்பு எல்லாமே இருக்குது, முப்படைகள் என்கிட்ட இருக்குது, நாங்கள் சொல்கிறது தான் நீ கேட்கணும், நாங்கள் சொல்கிறது தான் உணவு, நாங்கள் சொல்கிறது தான் மொழி, நாங்கள் சொல்கிறது தான் கல்ச்சர், நாங்கள் சொல்கிறது தான் கடவுள், இப்படின்னு நீங்கள் திணிச்சிங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே கண்டிப்பாக வந்து அதுவும் குறிப்பாக நம்மளது வந்து இந்திய ஒன்றியம், சரிங்களா, இங்கே வெவ்வேறு இங்கே வெவ்வேறு மொழிகள் இருக்குது, வெவ்வேறு கலாச்சாரம் இருக்குது, வெவ்வேறு பழக்கம் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாரும் இந்தியன்ற அந்த ஒற்றை இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட்டமைக்கப்படும். நம்ம இணைச்சிக்கலாம், சரிங்களா. எப்படி வந்து இந்த படம் இருப்பாருங்க, பாரத விலாசம் வர மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்க இப்போ என்னுடைய கல்ச்சரை நீங்கள் நேசிக்கிறது, உங்கள் கல்ச்சரை நான் நேசிக்கிறதுன்றதுலாம் இருக்குது. இப்போ நான் வந்து வட இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வராங்க, அவங்களுடைய வந்து நடனங்களை நான் ரசிக்கலாம், அவ்வளோதான். அதே மாதிரி நம்மளுடைய பரதநாட்டியத்தை அவங்க ரசிக்கலாம், அவ்வளோதான். ஆனால் ரசிக்கிறது வேறு. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இதுதான் நீ செய்யணும், இதை மட்டுமே தான் நீ செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அது எந்த வகையிலும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒற்றுமைக்கு வழிவகுக்காது, வேற்றுமைக்கு தான் வழிவகுக்கும். எதையுமே கட்டாயப்படுத்தி திணிக்கூடாது. அப்போ பெஸ்ட் ஆகும் கண்டிப்பாக. அதுதான் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி நடக்குது. ஆனால் அடையாளம் நான் சொல்லலாம் என்னன்னு கேட்டால், இங்கே இங்கே வந்து இது விலைவாசி பிரச்சனைங்க, அங்கே வந்து மத பிரச்சனைங்க, இங்கே வந்து வேறு வந்து வேலை பிரச்சனை, இந்த சோஷியல் மீடியாவை தடுக்கிறதுக்கு இப்படி சொல்லலாம். ஆனால் அடிப்படையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கும் மக்களுக்கும் ஏற்பட்ட கேப் தான் இந்த போராட்டம். அரசு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து விலகக்கூடாது. அப்போ தான் வந்து இந்த மாதிரி போராட்டங்கள் நடக்காமல் இருக்கும். சார் கருத்துக்களை பயந்துக்கிட்டு நன்றி சார்.